పరంకొండ్రంలో కార్తీక దీపం వివాదంపై మద్రాస్ హైకోర్టు మదురై బెంచ్ కీలక తీర్పు వెలువరించింది. సింగిల్ బెంచ్ తీర్పును సమర్థించింది. కొండపై దీపం వెలిగించవచ్చని స్పష్టం చేసింది. కొండ వెలిగించకూడదని పిటిషనర్లు ఎలాంటి ఆధారాలు చూపించలేకపోవడంతో హిందూ సంస్థలకు అనుకూలంగా తీర్పు వెలువరించింది ధర్మాసనం. విచారణ సందర్భంగా తమిళనాడు సర్కార్పై హైకోర్టు ఫైర్ అయింది. దీపం వివాదంపై రాజకీయాలు తగదని స్పష్టం చేసింది. தமிழக இந்துக்களுக்கு தமிழகத்தினுடைய முருக பக்தர்களுக்கு ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. இது எந்த வகையிலும் ஒரு அதாவது தமிழக வரலாற்றில் ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு தினம், ஒரு தீர்ப்பு. அதனால நாம் எல்லோரும் இந்த நேரத்தில் முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. முருகனுடைய ஆசிகளால் இது நிச்சயமாக நடத்தும். தீபத்துள்ள தீபம் ஏற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தீபம் திருக்கார்த்திகை அப்போ கோவில் தேவஸ்தானம் ஏஎஸ்ஐயோட கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதுனால அவங்களுடைய கன்சல்டேஷனோட அந்த இடத்துல மலையில உச்சியில உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும். அதுக்கு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க மாவட்ட நிர்வாகம் 2 பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மீடியேஷன்ங்கிற பேர்ல பீஸ் கமிட்டிங்கிற பேர்ல மக்களை இன்னும் பிளவுதான் படுத்துறீங்களே தவிர ஒற்றுமையை உருவாக்குறதுக்கு நீங்க எந்தவித செயல்பாடும் நீங்க செய்யலங்கிறதையும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் இந்துக்களுக்கு எதிரான முருக பக்தர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை செயல்படுத்திட்டு இருக்கீங்க. தயவு செய்து இதை நீதிமன்றத்தோட உத்தரவை இப்பயாவது நீங்க காப்பாத்துனீங்கன்னா முருக பக்தர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு ஆதரவா இருப்பாங்க. இல்ல இதுக்கும் மேல நீங்க இன்னும் உச்ச நீதிமன்றத்துக்கு நாங்க போறோம்னா நல்ல உங்களுடைய உரிமை தாராளமா போகலாம். பட் இப்ப நாங்க மட்டும் இல்ல, முருகனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்கிறது ஒரு வழக்கறிஞரா இல்லாம ஒரு இந்து பக்தரா ஒரு முருக